Yes, students, last class 2.3 complete பண்ணிட்டோம். அதான் addition and multiplication of complex number பார்த்தோம். இப்போ properties of complex number. Additionக்கு இங்கே closure property, இங்கே multiplicationக்கு closure property. Z1 plus Z2 நாலும் for any two complex numbers Z1 and Z2, Z1 plus Z2 is also a complex number. ரெண்டு complex number add பண்ணா வர ரிசல்ட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். சிமிலர்லி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ரிசல்ட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி Z1 ப்ளஸ் Z2நாலும் Z2 ப்ளஸ் Z1நாலும் சேம் மீனிங் தான். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபார் மல்டிப்ளிகேஷன் Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு Z2 இன்ட்டு Z1. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டோட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி வர ரிசல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு வேறு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதோட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி வர ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 தட் இஸ் ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. சிமிலர்லி Z1 Z2 இன்ட்டு Z3 தட் இஸ் ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 Z3 ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் multiplication. Additive identity. Identity means for addition 0 is identity for addition. For multiplication 1 is identity. Z plus 0 equal to 0 plus Z equal to Z. 1 into Z is equal to Z into 1 is equal to Z. Next, additive inverse. Additive inverse for Z is equal to minus Z. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி கிடைக்கணும். தட் மீன்ஸ் 0. மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் லெட் அஸ் கன்சிடர் Z into W is equal to W into Z equal to 1. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட இன்வர்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1ங்கிற ஐடென்டிட்டி கிடைக்கணும். இன்வர்ஸாக we can write as Z power minus 1. Next, distributive property multiplication over addition. Z1 of Z2 plus Z3 that is equal to இந்த Z1 உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்க. Similarly this one. இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா இதுதான். Zx plus Iy அப்படின்னு சொன்னா Z inverse is equal to x by x square plus y square plus I into minus y by x square plus y square. If Z is equal to x plus Iy, then Z inverse is equal to x by x square plus y square plus I into minus y by x square plus y square. Real part அப்படியே எழுதிக்கணும். இங்கே real part square plus imaginary part square plus I into imaginary பார்ட்டுக்கு சைனை மாற்றிடணும். minus y by x square plus y square. First one, 3 complex numbers are given. Show that Z1 plus Z2 plus Z3 that is equal to Z1 plus of Z2 plus Z3. And next one Z1 into Z2 into Z3 that is equal to Z1 into Z2 Z3. Z1 Z2 Z3. Z1 Z ஆட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. Z1 Z ஆட் பண்ணி 1 minus 7ங்கிற ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் தென் Z1 plus Z2 plus Z3. Z1 plus Z2 ஓட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 minus 7i plus Z3 ஓட வேல்யூ 5. இங்கே ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரியல் பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு விட்டுடலாம். ரைட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட்டில் Z2 ப்ளஸ் Z3 இருக்குது. Z2 மைனஸ் 4i Z3 5. Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. Z1 வேல்யூ 1 மைனஸ் 3i. Z2 ப்ளஸ் Z3 வேல்யூ மைனஸ் 4i ப்ளஸ் 5. ஆடிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட்லி. ரியல் பார்ட் ஆட் பண்ணுறப்போ 6, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறப்போ minus 7i. For multiplication, left hand side Z1 into Z2 1 minus 3i into minus 4i. minus 4i உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்க. minus 4i into 1 minus 4i minus 3i into minus 4i plus 12i squared. I squared value minus 1. So minus 1 into 12 minus 12. So 4i minus 12 ஆர்டரில் எழுதணும்னா ரியல் பார்ட்டை முதல்ல எழுதிட்டு இமேஜினரி பார்ட்டை ரெண்டாவது எழுதணும். minus 12 minus 4i. Then Z1 into Z2 into Z3. ஆல்ரெடி நம்ம Z1 Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். minus 4i minus 12 into Z3 value 5. Multiply by 5 we get
minus 20i minus 16 வரும். அதில் minus 20 காமனாக வெளியில் எடுத்துடலாம். minus 20 into I plus 3. Right hand side. Z2 into Z3. Z2 value, Z3 value, multiplication value. Z1 into Z2, Z3 value. Z1 value 1 minus 3i. Z2 into Z3 value minus 20i. Taking outside minus 20 as common. 1 minus 3i, the I alone multiply பண்ணுங்க. I minus 3i square. I into 1i, 3i square, I squared minus 1, so plus 3. So minus 20 into I plus 3. So from 1 and 2, this one is satisfied. If Z1 is equal to 3, Z2 equal to minus 7i, Z3 is equal to 5 plus 4i. Find Z1 into Z2 plus Z3, that is equal to Z1 Z2 plus Z1 Z3. Show that this result and this result. First to find Z2 Z3 add பண்ணிக்க. 5 minus 3. Next Z1 ஆல multiply பண்ணு. 3 into 5 minus 3i. Left hand side கிடைச்சிச்சு. Right hand side வரப்போ Z1 Z2 multiply பண்ணிக்க. Z1 Z3 multiply பண்ணு. வர ரிசல்ட் ரெண்டு ஆட் பண்ணு. Three into 5 minus 3i. So from 1 and 2, first result is verified. Similarly, solve this one. சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப ஐ ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்னுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐ ஸ்கொயர்டு மைனஸ் 1, ஐ டு த பவர் மல்டிபிள் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, ஐ கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. So from 1 and 2, this result is verified. 3 complex numbers are given. Find additive inverse and multiplicative inverse of Z1, Z2, Z3. Additive inverse of Z1 is equal to minus Z1. Z1 equal to 2 plus 5y. So minus Z1 is equal to sign மாத்தணும், minus 2 minus 5y. Additive inverse of Z2 சைனை மாற்று. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா சைன் சேஞ்ச் பண்ணால் அடிட்டிவ் இன்வர்ஸ் கிடைக்கும். ஃபார் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபார் Z1 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 5y. Z1 இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது ரியல் பார்ட் 2, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் 5. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2 பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் வேல்யூ 5 பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். பை சிம்பிளிஃபையிங் we get 2 by 29 minus I into 5 by 29. 1 by 29 காமனாக வெளியில் எடுத்துட்டா 2 minus 5y, which is multiplicative inverse of Z1 inverse. Similarly, solve for Z2 inverse.
and then Z3 inverse. Thank you students. காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம இது வரைக்கும் 3 எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு முடிஞ்சது 2.3. நெக்ஸ்ட் கிளாஸில் 2.4 ஆரம்பிச்சிடலாம். Thank you.